Mangalore temple tour starts now, November 10th, 11th, 12th and 13th. Kadri temple, Mangalore, November 10th, early morning, 6:30. Kadri Manjunath temple முன்னாடி இருக்கிற frontage. டெம்பிள்குள்ளே போகிறோம். அண்ணா மன்னி தூள் கப்பு ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு நவம்பர் 10th. கதிரி மஞ்சுநாதீஸ்வரர் டெம்பிள் மேங்களூரில் இருக்குது. இதுக்கு கதிரி டெம்பிள்னே பேர். ரொம்ப பழமை வாய்ந்த டெம்பிள். 10வது அல்லது 11வது நூற்றாண்டில் இது கட்டப்பட்டதுன்னு சொல்கிறா. கிங் குந்தவர்மா, ராஜா குந்தவர்மான்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் தான் இந்த கோயிலை கட்டினார். இது ஒரு ஸ்டோன் ஸ்ட்ரக்சராக 14வது நூற்றாண்டில் மாற்றிவிட்டா. உள்ளே போனோன்னா ஐயப்பன் தேவஸ்தானம். மூலவர் மஞ்சுநாதர், விமானம், கோபுரம். பிள்ளையார் சொன்னது. இங்கே ரொம்ப விசேஷமானவர் பிரம்மா. லோகேஸ்வர்னு பேர். 5 அடி உயரம், பிரான்ஸ், அதாவது பஞ்சலோகத்தில் இந்த விக்கிரகத்தை பண்ணியிருக்கா. இந்த பிரம்மாவோட சிலை 968வது வருஷத்தில் பண்ணியிருக்கான்னு அடியில் கல்வெட்டில் இருக்குது. அநேகமாக சவுத் இந்தியாவிலே ரொம்ப பழமை வாய்ந்த பிரம்மா இந்த விக்கிரகமாக தான் இருக்கலாம். இங்கே இருக்கிற இந்த பிரம்மாவுக்கு பிரம்ம புத்தான்னு ஒரு பேர் உண்டு. கோயிலோட இன்னொரு சைடு துர்கா பரமேஸ்வரி டெம்பிள், துர்கை சன்னதி. உள்ளெல்லாம் ஃபோட்டோ கிடையாது. துர்கை சன்னதி. பிரகாரத்தோட பின்பக்கம் உள்ள கதிரி மஞ்சுநாத சுவாமி இருக்கார். இங்கே சிவன் இங்கே மேலே இருக்கார். இவருக்கு ஜலாபிஷேகம் பண்ணலாம். இந்த படி வழியாக ஏறி போனோம். அதுக்கு இங்கே தான் சிவன் இருக்கார். எல்லோரும் போய் ஜல அபிஷேகம் பண்ணிட்டு வருவா. சைடு பிரகாரம் மஞ்சுநாத சுவாமி டெம்பிளுக்கு ஏற்றா மாதிரி ஒரு சன்னதி சூப்பராக இருக்குது. மஞ்சுநாத சுவாமி சன்னதி உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது. மூலவர் மஞ்சுநாதர் சிவலிங்கம். பரசுராமர் அவரோட அவதாரத்தில் நிறைய கெட்ட ராஜாக்கள்லாம் கொன்று குவிச்சார். ஒரு காலத்தில் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி நிறுத்து. அவர் சிவபெருமான்கிட்ட வணங்குறார். இந்த தோஷத்துலேயே நான் எப்படி விடுபடுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு. சிவபெருமான் நீங்கள் கதிரிக்கு வாங்க, மஞ்சுநாத சுவாமியை அந்த கோயிலில் வச்சுப்பேன், நீங்கள் அங்கே தவம் பண்ணுங்க, உங்கள் தோஷமெல்லாம் போயிடும்னு சொல்கிறார். அதனால் பரசுராமர் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னே இதுக்கு பேர். எக்ஸிட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. டெம்பிள் கோபுரம், பின்னாடி ஒரு டால் பில்டிங் வேறு இருக்குது. குண்டி. இந்த கோயிலில் 7 தீர்த்தங்கள் இருக்குது. மஞ்சுநாத சுவாமி 7 கோடி மந்திரங்களையும் 7 தீர்த்தமாக மாற்றி இந்த கோயிலில் வச்சுருக்காருன்னு ஒரு ஐதீகம். இங்கே நிறைய விக்கிரகங்கள் இருக்குது. மச்சேந்திரநாத், கோரக்நாத், ஸ்ருங்கிநாத், லோகேஸ்வரா, மஞ்சுஸ்ரீ, புத்தா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர், கணேஷா, எல்லோரும் இந்த டெம்பிளில் இருக்கா. இங்கே கோமுகா தீர்த்தம்னு ஒன்று விசேஷமாக இருக்குது. காஷியில் இருக்கிற பாகீரதி ரிவர்
இங்கே கோமுகா தீர்த்தமாக மாறி ஒரு ஊற்றா நான் ஸ்டாப் கொட்டிகிட்டே இருக்குமா. இந்த கோமுகா தீர்த்தத்துலேருந்து வர தண்ணி இங்கே இருக்கிற 9 குளங்களை ரொப்புறது. இந்த 9 குளங்கள்லேயும் பக்தர்கள் வந்து ஸ்நானம் பண்ணி தங்களோட பாவங்களை போக்கிக்கிறான்னு ஒரு ஐதீகம். ரொம்ப சூப்பர் டெம்பிள். பை பை கதிரி டெம்பிள், மேங்களூர். மகாத்தோபர ஸ்ரீ மங்களாதேவி டெம்பிள், மேங்களூர். இது சூப்பராக பாருங்க. மேங்களூர் பஸ்ஸு. Mangalore city is wonderful, very broad, very clean, very beautiful. Mangaladevi temple. பலிபீட்டம். மங்களாதேவி சன்னதி. மங்களாதேவி டெம்பிளோட ஸ்தல புராணத்தை சொல்கிறேன். இப்போ இதையும் குந்தவர்மன்கிற அதே ராஜா தான் கட்டினார் 10வது செஞ்சுரியில். குந்தவர்மாவோட தலைநகரம் மேங்களூர். 10வது செஞ்சுரியில் 2 ரிஷிகள் மேங்களூருக்கு வந்தா. ஒருத்தர் பேர் மச்சேந்திரநாத்தா, இன்னொருத்தர் பேர் கோரக்நாத்தா. இவர் 2 பேர் நேபாளிலேருந்து வந்தா. மேங்களூர் பக்கத்தில் நேத்ராவதினு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பர்ணசாலையை அமைச்சுட்டு அவளோட வேலைகளை பார்த்துருந்தா. ராஜா அந்த ரிஷிகள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவளை கௌரவிச்சார். அவள் சொன்னால், இங்கே வந்து ஒரு விசேஷமான ஒரு கதை இருக்குது, அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விகாஷினி, அண்டாசுரா, பரசுராமா இந்த 3 பேரோட கதைகளையும் அந்த ராஜாவுக்கு சொல்கிறான். விகாஷினிங்கிறவ ஹிரண்யகசிபுவோட டாட்டர். அந்த டாட்டருக்கு பிறந்தது அண்டாசுரா. அந்த கதைகள்லாம் சொல்லிவிட்டு, இத்தனையும் இந்த மேங்களூர் பூமியில் தான் நடந்தது, ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல தோண்டு உனக்கு லிங்கம் கிடைக்கும் அப்படிங்கிறா. அந்த இடத்த தோண்டின போது ஒரு லிங்கம், ஒரு தார பாத்திரா 2ம் கிடைச்சிது. அந்த இடத்துலையே மங்களாதேவிக்கு ஒரு கோவில் கட்டினா. மங்களாதேவி தான் மேங்களூருக்கு காவல் தெய்வம். இந்த கோவிலில் மங்களாதேவி அம்மன் ஒரு கையில் தாரபாத்திரா, இன்னொரு கையில் லிங்கத்தை வச்சுருக்கா. மங்களாதேவி அம்மனை யாரெல்லாம் வழிபடுறாளோ அவளுக்கு சகல சௌபாகியங்களும் வருங்கிறது மேங்களூரில் ரொம்ப பிரசித்தி ஆயிடுது. அதனால் இந்த கோவிலே ரொம்ப 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 பிரசித்தி வாய்ந்த கோவில். மேங்களூரில் கண்டிப்பாக இதை பார்க்கணும். ஹோட்டல் சாய் பேலஸ். Happy birthday to you, happy birthday dear Kapu, happy birthday to you, happy birthday 2025. 10th November, early morning, 8:30, we are leaving Mangalore towards Kartil Durga. Leaving Mangalore for Kartil Durga. So let's get a glimpse of Mangalore. Very beautiful, very broad, very clean, lovely city. We are approaching Kartil. Thank you. Bye. Jai Hind.